சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அகில இந்திய அளவில் 3ஆம் இடமும் சென்னை மண்டலத்தில் முதலிடமும் பெற்றிருக்கும் மாணவன் அஜீஷ் சேகரிடம் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அகில இந்திய அளவில் சிபிஎஸ்இ தேர்வில் சென்னையை சேர்ந்த அஜீஷ் சேகர் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். தற்போது அவர் நம்மோடு இருக்கார். நாம் அவரிடம் பேசுவோம். வணக்கம். புதிய தலைமுறை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அகில இந்திய அளவில் 3ஆம் இடம் வந்து பிடிச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்து கைடன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆப்வியஸாக. பொதுவாகவே ஸ்டேட் லெவல் எக்ஸாம்னாலுமே ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும். ஸோ சிபிஎஸ்சி லெவல் ஒரு ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. இதுக்காக நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? எப்படிலாம் ஹோம் ஒர்க் பண்ணீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு வந்து கிளாஸில் வந்து அட்டென்டிவாக இருந்தேன். அண்டு டீச்சர் சொல்கிற இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். அண்ட் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் பாசிபிளாக இருந்துச்சு. ஓகே. இப்போ அதே போல் இப்போ நீங்கள் வந்து ஆல் இண்டியா லெவல் 3rd வந்து எடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்து உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்வியில் என்ன படிக்க போகிறீங்க? என்ன விதமான ஒரு விருப்பமான தேர்வு இருக்குது உங்ககிட்ட? இன்ஜினியரிங், அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் என்னோட சாய்ஸு. ஸோ அதில் வந்து ஐஐடியில் ட்ரை பண்ணுறேன். ஓகே. இப்போ நீட் எக்ஸாம்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? அது நான் பயோ கிடையாது, ஸோ எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ ப்ராபப்ளி ஒரு எக்ஸாம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதே போல் அகில இந்திய அளவில் சிபிஎஸ்சி தேர்வு பண்ணால் ஒரு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? நான் கிளாஸில் அட்டென்டிவாக இருக்கணும். அண்ட் டீச்சர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே பாசிபிள், எல்லாம் நல்ல மார்க் வாங்கலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள். அகில இந்திய அளவில் 3ஆம் இடம் பிடித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இன்ஜினியரிங் விருப்ப பாடமாக தேர்வு செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ராஜ்குமார்.